அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை பள்ளிக்கரணை உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களில் உள்ள சதுப்பு நிலங்களை அளவிடும் பணிகள் நிறைவு பெற்றிருப்பதாக தமிழ்நாடு அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்கள். சென்னை பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் பன்னடுக்கு குடியிருப்பு வளாகம் கட்ட அனுமதியளித்த அந்த உத்தரவு ரத்து செய்ய கோரியும், அதே போல அந்த சதுப்பு நிலத்தை சுற்றி 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு எந்த ஒரு கட்டுமான பணிகளும் அனுமதிக்க கூடாது என்ற கோரிக்கையுடன் அதிமுக வழக்கறிஞர் பிரஸ்கவ் என்பவர்தான் இந்த ஒரு வழக்கை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். இந்த வழக்கை கடந்த முறை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் என கூறப்படும் அந்த பகுதியில் குடியிருப்பு வளாகம் கட்டும் அந்த பகுதியில் எந்த ஒரு பணிகளும் மேற்கொள்ளக்கூடாது என்று ஒரு இடைக்கால தடை வைத்தது. இந்த வழக்கு தான் இன்று மீண்டும் தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் உச்ச நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் பள்ளிக்கரணை உள்ளிட்ட தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களில் உள்ள சதுப்பு நிலங்களை செயற்கைக்கோள் உதவியுடன் துல்லியமாக அளவிடும் பணிகள் தற்போது முடிவடைந்து விட்டது. இது குறித்த அறிக்கையை உறுதி செய்வதற்காக அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் தற்போது அந்த அறிக்கையை அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியருடைய அறிக்கை பெற்ற பிறகு உச்சநீதிமன்றத்தில் இந்த அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கின் விசாரணை தற்போது ஜனவரி 4ஆம் மாதத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளி வைத்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதன்.